ஹலோ, இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டை போடுறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நைட் ஒரு ஈவினிங் நட்ட கிளம்புனோம். போக போக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்டே இல்லை சுத்தமாக. ஸோ பாப்பா வந்து எப்படி வேனில் போடுறதுனால எப்படி உட்காந்துட்டு வருவான் அந்த திங்கிங்கே தான் இருந்துச்சு. பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா வேன் கொஞ்சம் தூரம் எடுத்தோடனே அப்படியே அது ஒரு மாதிரி பஸ் போக போக அப்படியே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் முழிச்சதுக்கப்புறம் விளையாண்டுக்கிட்டே ஜாலியாக வந்தா. அப்புறம் யாரும் சாப்பிட்லங்கவும் கடையில் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மணி 2 மணிக்காட தான் கோயில் ரீச் ஆனோம். அப்புறம் அங்கேயே சாமி வராண்டாலாம் இருக்கும்ல, அங்கேயே போய் படுத்துட்டு திண்ணையில். அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா போனோன்னு தூங்கவே இல்லை. அவளை தனியாக தொட்டில் கட்டி போட்டு ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து கோயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம். இங்கே ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு வரும்போதும் குளம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வருஷம் கோயிலுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துல தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் சாமி கும்பிடுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து அத்தை பொங்கல் வைக்கிற ஏற்பாடு ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. டீ ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுமா இருந்துச்சு. எல்லாம் கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவளை பற்றி தான் எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. எப்படா மொட்டை அடிக்கும்போது அழுவாளே, எப்படி இங்கே கொஞ்சம் அழுதாவே நாங்கள் வந்து டக்குன்னு தூக்கிடுவோம், இது பண்ணிடுவோம். மொட்டை அடிக்கும்போது அழுத்தி பிடிச்சி உட்கார வச்சு அடிப்பாங்க, எப்படின்னே தெரில. சரி அப்படியே அதே கையோட மொட்டை அடிக்கிறதுக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தெரியுதுல, அங்கே தான் வந்து மொட்டை அடிப்பாங்க. பாப்பாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக மொட்டை அடித்தோம். ஒரே அழுக, எப்படி கத்துறான்னு பாருங்கள் நீங்களே. ring 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 பாப்பு குட்டி வேதன்ஸ் சேர ஒண்ணுங்க நல்லா படிக்க அளவு நல்லா பார்க்க கூடாது கட்டி போடு தலைய நல்லா நீங்க நல்லா பிடிச்சிடுங்க சரி பாப்பு ஓ இந்த வீடியோ எடுத்தாச்சு மொட்டை அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை அடிக்கிற வரையும் தான் அழுது. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்தோடனே அழுகலை. அப்படியே குளிப்பாட்டிட்டு அப்படியே சந்தனம் தடவி பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு பொட்டெல்லாம் வச்சு மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டோம். அப்படியே பண்ணிவிட்டு அவளுக்கு டயர்டாக இருக்கும்ல, தூங்க போட்டுட்டேன் கொஞ்சம் நேரம். தூங்க போட்டு அப்புறம் நானும் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு சரியான வெயில் அடிச்சிச்சு. அப்படியே டச்சப்பெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே கண்ணாடி வேறு எடுத்துகிட்டு போகல, அதனால் ஃபோன்லேயே தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றது தான். விளக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளுக்கட்டை அப்புறம் பொங்கல் வச்சுருந்தோம். அப்புறம் மாவிளக்கில் வந்து தீபம் போடுவோம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடித்தாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் பிரசாதம் எல்லாமே ஒரு சைடு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொள்ளுக்கட்டு செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவிட்டு கொஞ்சமாக ஹெல்ப்பிங் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டைம் மட்டும்தான் அழுதா. அதுக்கப்புறம் அவள் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா. ரொம்ப க்யூட்டாக உட்காந்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா. எனக்கு பாப்பாவை பார்க்கும்போது என்னடா அதுக்குள்ளே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காது குத்து வந்து 3 வயசில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லாட்டி இப்போவே காது குத்தி இருப்போம். சரி 3 வயசில் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து அதனால் காது பெருசாக இது குத்தலை. அப்புறம் சாமிக்கு வந்து எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்லேயே நான் அப்பப்போ தூங்க வச்சிருவேன். அவளை தொட்டில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு அப்புறம் சாமிக்கெல்லாம் போய் விளக்கெல்லாம் போடணும்ல, விளக்கெல்லாம் போய் போட்டுட்டு நெய் தீபம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறம் வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவளை பார்த்து அதுக்குள்ளே பாப்பாவுக்கு மொட்டையை அடிச்சிட்டோம், பெரிய பிள்ளை ஆகிட்டாலே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் 1 மந்தில் அவளுக்கு பர்த்டேவும் வரப்போகுது. 11th மந்தில் தான் இப்போ மொட்டையை அடித்தோம். இன்னும் 1 மந்தில் அவளுக்கு பர்த்டேவும் வரப்போகுதுங்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எப்படியோ ஒரு வயசு பாப்பாவுக்கு ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துலேயே நான் இருந்தேன். மெதுவாக ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. அவளை தனியாக நடக்க மாட்டா, ஏதாச்சும் பிடிச்சிட்டு அப்படியே மொல்லமாக நடப்பா, அப்புறம் தவறுவா, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. அதனால தான் இப்போ நடவண்டி வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். வாங்கி கொடுத்துட்டா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே நடந்து பழகிடுவான். அப்புறம் அரிசி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே காலுக்கு கைக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விடுவேன். சொக்கா நல்லா வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி விட்டுட்டு தான் இருக்கேன். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போன வருஷமே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வேளாங்கண்ணி பக்கம் தான் போகலான்னு பிளான் பண்ணோம், அங்கே போக முடியல. ஸோ அதனால் சரி இந்த பீச்சுக்கு அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். போயிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லோரும் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.